ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் நீங்கள் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் என்று சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழும்போது அவர் குருடரை பார்வையடை செய்தார், செவிடரை செவி திறந்து விட்டார், பிசாசு பிடித்தவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இன்னும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பல அற்புதங்களை செய்தார். அதே அற்புதங்களையும் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் செய்வீர்கள் என்று சொல்கிறார். உங்களாலையும் செய்ய முடியும். அதாவது நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். நீங்கள் இப்பொழுதே இந்த பிசாசை துரத்துவதற்கு என்ன பண்ணணும்னா, விசுவாசம் முக்கியமாக தேவை. ஒருவரை குணப்படுத்தணும்னா விசுவாசம் தேவை. நீங்கள் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் மரித்தோரையும் உயிரோடு இருப்பலாம். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். அதன் மூலம் தேவன் உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை தருவார். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் செய்வீங்க என்று. தேவ நாம மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.